இரவுக்கு ஆயிரம் கண்கள் படத்தை இயக்கிய மாறனுடைய இயக்கத்துல வெளியாயிருக்கிற படம் தான் பிளாக்மெயில். தன்னுடைய காதலியை மீட்க வேற வழியே இல்லாம ஒரு பெரிய பிசினஸ் மேனை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ற ஹீரோவுக்கு காத்திருக்கும் பல அதிர்ச்சிகள் தான் பிளாக்மெயில் படத்துடைய ஒன்லைனர். படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல பிசினஸ் மேனான அசோக் அவருடைய வைஃப் அர்ச்சனா மற்றும் டாக்டர் அனு கூட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ அனு பெலூன் வேணும்னு அடம் பிடிக்க காரை நிறுத்தி வாங்கி கொடுக்குறாரு. அர்ச்சனா அசோக் கிட்ட பொண்ணு மட்டும் எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுங்க, நான் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், கூட்டிட்டு போறீங்களான்னு செல்லமா கோச்சுப்பாங்க. அசோக் சீக்கிரமே இன்வெஸ்டர் மீட்டிங் வரப்போது, அப்பம் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல எல்லாத்துலயுமே ஒரு சுயநலம் தானான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்போ கார் ஒரு ஹேர்பின் பெண்ட்ல திரும்ப எதிர்க்க வந்த கார் இவங்க கார் மேல லைட்டா மோதிடுது. அசோக் காரை விட்டு இறங்குறாரு. அந்த கார்ல இருந்த ரமேஷ் காரை விட்டு இறங்கி என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்றதுக்கு பணத்தை கொடுங்கன்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அர்ச்சனா பிரச்சனை வேண்டாம், பணத்தை செட்டில் பண்ணிட்டு வாங்கன்னு அசோக் கிட்ட சொல்றாங்க. அசோக்கும் பணத்தை செட்டில் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு அனு தூங்கிட்டாளான்னு பாருன்னு சொல்ல அர்ச்சனா திரும்பி பாக்குறாங்க. அப்பந்தான் பின் சீட்ல இருந்த அனு மிஸ் ஆகுறதையே நோட்டீஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல படத்துடைய ஹீரோவான மணி போலீஸ் ஸ்டேஷன் போறத காட்டுறாங்க. இந்த உலகத்துல யாரையுமே நம்பாத, எல்லாரையுமே ஏமாத்து, தப்பி தவறி கூட போலீஸ் ஸ்டேஷன் போகாத, அப்படி ஒரு வாய்ஸ் ஓவரையும் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ மணியுடைய ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு மெடிசன் சப்ளையர் கிட்ட தான் அவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பா மெடிசனை டெலிவரி பண்றது தான் அவருடைய வேலை. அப்படி ஒரு நாள் மெடிசன் டெலிவரி பண்ண மணி கிளம்பும் போது அவருடைய ஓனர் அவர்கிட்ட ஒரு பார்சல் கொடுத்துட்டு அவர் சொல்ற அட்ரஸுக்கு அதை டெலிவரி பண்ண சொல்றாரு. மணி ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பா மெடிசனை டெலிவரி பண்ணிட்டு வருவாரு. அதுல ஒரு மெடிக்கல் ஷாப்ல தான் அவருடைய லவரான ரேகா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மணி கிட்ட ரேகா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லி நமக்கு கல்யாணமும் ஆகல, சரியான வருமானமும் இல்ல, பேசாம கலைச்சிடலாங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால அவங்களையும் கூட்டிட்டு மணியுடைய ஃப்ரெண்டான ரமேஷ் வீட்டுக்கு போறாரு. அந்த ரமேஷ் தான் கார்ல வந்து அசோக் கிட்ட சண்டை போட்ட ஆள். ரமேஷுடைய வைஃபுமே குழந்தைய கலைக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா மணி, நான் இப்படியே இருந்துட மாட்டேன், சீக்கிரமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், உன்னையும் குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க செக்கப் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்து பார்த்தா அவர் ஓட்டிட்டு வந்த குட்டியான மிஸ் ஆயிருக்கும். சுற்று வட்டாரத்துல இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆள் முகத்தை மறைச்சு அந்த வண்டியை திருடிட்டு போறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். மணி எங்க தேடினாலும் பார்சல் கிடைக்காது. அதனால வேற வழி இல்லாம ஓனர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. ஓனர் அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் பார்சல் என் கைக்கு வரலன்னா உன்னை வெட்டி கடல்ல போட்டுருவேன்னு மிரட்டுறாரு. மணி அவர்கிட்ட என்னன்னா, ஒரு பால்கோவா பார்சலுக்கு போய் என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, பேசாம என் சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஓனருடைய தம்பி டென்ஷன் ஆகுறாரு. அவர் எதுக்கு கோட்வேர்டில் பேசிக்கிட்டு உண்மையை சொல்ல வேண்டியது தானே, அந்த பார்சலில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா, 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு மணி ஷாக் ஆகுறாரு. என்னன்னா என்னை வச்சு எனக்கே தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறீங்களேன்னு கேட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு ரேகா ஃபோன் பண்றாங்க. மணி கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பத்திரமா இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைப்பாரு. அதை நோட்டீஸ் பண்ற ஓனர் அவருடைய ஆட்களை வச்சு ரேகாவை கடத்துறாரு. அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல வச்சுட்டு, விடியறதுக்குள்ள என் பார்சல் என் கைக்கு வந்தாகணும், இல்லைன்னா நீ 50 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணணும், இதை நீ பண்ணலன்னா உன் லவரை மும்பையில வித்துடுவேன்னு பிளாக்மெயில் பண்றாரு. மணி ரமேஷோட சேர்ந்து வண்டியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா கொக்கைன் விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ஸ்டேஷனுக்கும் போக முடியாது. அப்பதான் ரமேஷ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கமிஷனர் ஆஃபீஸில் பிசியா வேலை பார்க்குறாரு, 2 பேரும் போய் அவரை பார்க்கலாம், அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல 2 பேருமா சேர்ந்து அவரை பார்க்குறாங்க. அவர் வண்டியை திருடினவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த திருட்டு வண்டியெல்லாம் வாங்குற ஆளுங்களை எனக்கு தெரியும், நீங்கள் போய் அவங்கள பாருங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஸோ ரமேஷும் மணியும் சேர்ந்து ஒவ்வொருத்தங்களையா போய் பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல வண்டி இருக்கும், ஆனால் அந்த வண்டியில் பார்சல் இருக்காது. இப்போ பிசினஸ் மேன் அசோக்குடைய வைஃபான அர்ச்சனாவை காட்டுறாங்க. அவங்க அருணுங்கிற ஒரு ஆளை மீட் பண்றாரு. அந்த ஆள்கிட்ட அர்ச்சனாவும் அருணும் க்ளோஸா இருக்கிற வீடியோ இருக்கும். அருண் அர்ச்சனா கிட்ட, நீ எனக்கு 3 கோடி ரூபாய் செட்டில் பண்ணணும், இல்லைன்னா இந்த வீடியோவெல்லாம் உன் ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வச்சிருவேன், பொண்டாட்டி மனம் போகக்கூடாதுன்னு அவரே எனக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுவாரு, எது பெட்டர்னு நீயே டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அர்ச்சனா, என்னால் அவ்வளோ பணத்தை கண்டிப்பா அரேஞ்ச் பண்ண முடியாது, பணம் முழுக்க என் ஹஸ்பண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொன்னாலும் அருண் அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதனால மறுநாளே அர்ச்சனா 10 lakhs rupees அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அருண், இந்த 10 lakhs எல்லாம் 1 மாசத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும், நான் சொன்ன மாதிரி 3 கோடி ரூபாய் சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்றாரு. அர்ச்சனா, நீ என்ன பண்ற டார்ச்சருக்கு, நான் என்னைக்கோ சூசைட் பண்ணியிருப்பேன், ஆனா என் பொண்ணுக்கு அம்மா இல்லாம போயிடும், அதனால தான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க.
மணியும் ரமேஷும் ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போட போறாங்க. அங்க பெட்ரோல் போடுற ஆள் 0 காட்டாம பெட்ரோல் போட ஆரம்பிக்க ரமேஷ் அந்த ஆள கோவத்துல அரைஞ்சிட்டு பணத்தையும் கொடுக்காம அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டியை வித்த ஆளை பத்தி விசாரிச்சு பார்க்க மணியுடைய ஓனர் கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த ஆள் தான் வண்டியை வித்ததுன்னு தெரிய வருது. அத மணி ஓனர் கிட்ட சொல்ல, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம், விடியறதுக்குள்ள என் பார்சல் வரணும், இல்லைன்னா பணம் வரணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவாரு. மணி அந்த வண்டியை வித்த ஆளுடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ற அருண் மணி கிட்ட வந்து குழந்தைய கடத்த ஹெல்ப் பண்ணு, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன்னு சொல்றாரு. மணி குழந்தைய கடத்துறதெல்லாம் ரிஸ்க், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீ இப்போவே ரிஸ்கில் தான் இருக்க, இவ்வளோ நாள் உனக்கே தெரியாமல் கொக்கைனை கடத்திட்டு இருந்திருக்க, இது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொல்கிறாரு. ரமேஷும் மணிக்கிட்ட சரி தப்புன்னு எதுவுமே இல்லைடா, நமக்கு தேவையா இல்லையாங்கிறது தான் முக்கியம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது ரேகாவை காப்பாற்றலான்னு சொல்கிறாரு. மணி அவனை பார்த்தா நல்லவன் மாதிரியே தெரியலையடான்னு சொல்ல, நல்லவன் ஏண்டா நம்ம கிட்ட வரப்போறான், அவன் சொல்றதே பண்ணலான்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல அசோக்குடைய மெய்ட் அருணுக்கு ஃபோன் பண்ணி அசோக்கும் அர்ச்சனாவும் குழந்தையை கூட்டிட்டு வெளியே போற விஷயத்த இன்ஃபார்ம் பண்றாங்க. அருண் உடனே மணிக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய கடத்துறதுக்கான பிளானை போடுறாங்க. அப்படிதான் அவங்க கார்ல போய் அசோக்குடைய காரை இடிச்சது. ஆனா அசோக் மணியை பார்த்திருக்க மாட்டாரு, ரமேஷை மட்டும்தான் பார்த்திருப்பாரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மணி குழந்தைய தூக்கலான்னு காருக்கு போவாரு. ஆனா அப்ப குழந்தை கார்ல இருக்காது. கமிஷனர் அசோக்குடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால குழந்தை காணாம போன விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அன்அபிஷியலா விசாரிக்க சொல்றாரு. கமிஷனர் பணத்துக்காக குழந்தைய கடத்தியிருந்தா இந்நேரம் கால் வந்திருக்கும், இது வரைக்கும் கால் வரலன்னா வேற ஏதோ ரீசனுக்காக தான் குழந்தைய கடத்திருக்காங்கன்னு சொல்ல, என் கார் மேல மோதினவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அசோக் சொல்றாரு. ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற அர்ச்சனா குழந்தையும் காணாம போனதை ரொம்பவே உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அருண் விடாம ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுவாங்க. அதனால அருண் அவங்க வீட்டுக்கே வந்துட்டு, என்ன என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சா, போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அர்ச்சனா, நீ ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ற, நான் உன்னை சின்சியரா தான் லவ் பண்ணேன், ஆனா நீ என் மேல சந்தேகப்பட்டு என்னை போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சேன், அதனால தான் உன்னை விட்டு வந்தேன். இப்ப நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட நிம்மதியா இருக்கேன், அவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, என்ன அவர் கூட நிம்மதியா வாழ விடுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு அசோக் மேல வந்து பாப்பாரு. டோரை திறந்து பார்த்தா அர்ச்சனா தூங்கிட்டு இருப்பாங்க. அருண் பின்னாடி மறைஞ்சிட்டு இருப்பாரு. அசோக் அங்கிருந்து கிளம்பின பிறகு அருண் அர்ச்சனா கிட்ட, உன் பொண்ணை நீ தான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன் புருஷன் கூட வாழ விட மாட்டேன்னு மிரட்டிட்டு கிளம்புவாரு. அடுத்தது அனு காணாம போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அசோக் கார் இடிச்சிட்டு ரமேஷ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற டைமா பார்த்து அனு கையில வச்சிருந்த பெலூன் பறந்து போயிடும். அதை பிடிக்கிறதுக்காக காரை விட்டு இறங்கி ஓடுவாங்க. இதை நோட்டீஸ் பண்ணாம அசோக் காரையும் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. அனு ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்கிறத அந்த வழியா கார்ல போற 2 பேர் நோட்டீஸ் பண்ணி அனு கிட்ட வந்து என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. அனு நடந்த விஷயத்த சொல்ல, சரிவா நானே உன்னை உன் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுறேன்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அனுடைய போட்டோவை எடுத்து யாருக்கோ அனுப்பி வைப்பாங்க. ஆனா அனு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பயங்கரமா மூச்சுவாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கதான் ரமேஷுடைய வைஃபும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதே அனு ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிற அவங்க அனுவை கூப்பிட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் மணியும் ரமேஷுடைய வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது ரேகாவை மீட்டிடலான்னு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து ரமேஷுடைய வைஃப் ஃபோன் பண்ணி, உடனே வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்றாங்க. ரமேஷுக்கும் மணிக்கும் என்னன்னு புரியாம பதறி அடிச்சுட்டு போய் வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் அந்த குழந்தைய நோட்டீஸ் பண்றாங்க. ரமேஷுடைய வைஃப், இந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டா, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ரமேஷும் மணியும் அசோக்குடைய குழந்தை தான் அதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ரமேஷ் குழந்தைய கூட்டிட்டு உள்ள போன்னு சொல்றாரு. அவங்க ரமேஷுடைய வைஃப் கிட்ட விஷயத்த சொல்ல, ரேகாவை காப்பாத்துறது முக்கியம்தான், ஆனா குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றது நல்லா இல்ல, அதுவும் இல்லாம அவங்க அப்பா பெரிய பணக்காரர், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு கவலைப்படுறாங்க. ரமேஷ் ரேகாவை காப்பாத்த இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்லைன்னு சொல்ல மணி அசோக்குக்கு ஃபோன் பண்றாரு. உங்க குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கு, 50 lakhs rupees பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போங்க, இதை விட்டுட்டு போலீஸ்க்கு போனீங்கன்னா உங்க குழந்தைய உயிரோடையே பார்க்க மாட்டீங்கன்னு பிளாக்மெயில் பண்றாரு. அசோக் உடனே அவருடைய செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி 50 lakhs ரெடி பண்ண சொல்றாரு. அர்ச்சனா அருணுக்கு ஃபோன் பண்ணி, என்ன என் குழந்தைய கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்றியான்னு கேட்குறாங்க. அருண், நான் குழந்தைய கடத்த பிளான் போட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் நான் கடத்தல, எனக்கு ஒருத்த மேலே சந்தேகமாக இருக்குது, அதனால நீயும் உன் ஹஸ்பண்ட் கூட போய் எனக்கு லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ண, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. மணி அவருடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி, நான் உனக்கு பணத்தை செட்டில் பண்ணுறேன், ரேகாவையும் கூட்டிட்டு ரஃபி மாலுக்கு வந்துடுன்னு சொல்கிறாரு. அசோக் குழந்தை கைக்கு வந்ததும் எப்படியும் கடத்தல்காரனை பிடிக்கணுங்கிறதுக்காக அவருடைய ஆளை மாலில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க சிசிடிவி மூலமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அசோக், அருண், மணி ஓனர் எல்லாருமே மாலுக்கு வராங்க. மணி ஓனருடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு வருவான். அவன் குழந்தை எங்கேன்னு கோட் வேர்ட் சொல்வான். நீ கார்ல உட்காரு, குழந்தை வந்துடும்னு பதில் சொல்லு, அப்பந்தான் பணத்தை தருவான்னு சொல்றாரு. இது எல்லாமே அசோக்குடைய ஆளுங்க சிசிடிவில மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்ன மாதிரி அசோக் பணத்தை எடுத்துட்டு வராரு. குழந்தை எங்கன்னு கேட்க, போய் கார்ல உட்காரு, குழந்தை வந்துடும்னு சொல்றாரு. அசோகும் கார் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பணம் வந்ததுனால ஓனர் ரேகாவை விட்டுருவாரு. ரேகாவை கூப்பிட்டுட்டு மணி அங்கிருந்து கிளம்புறாரு. பின்னாடியே ஓனரும் கிளம்பிடுவாரு. கார் கிளம்பின விஷயத்த சிசிடிவில மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற அசோக்குடைய ஆளுங்க அவர்கிட்ட சொல்ல அந்த காரை ஃபாலோ பண்ணி போக சொல்றாரு. அவங்களும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் பிடிக்க, ஓனர் எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, மணி எனக்கு கொஞ்சம் பணம் தரணும், ஒருத்தர் பணம் கொண்டு வந்து தருவாரு, அதை வாங்கிக்கோன்னு சொன்னா அதை தான் நான் பண்ணேன்னு சொல்றாரு. ஸோ அசோக்குடைய ஆளுங்க இந்த விஷயத்த அசோக்குக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்பதான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் காட்டுறாங்க. அசோக்குக்கு மணி ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணதுமே அசோக் அவருடைய இன்னொரு டீம் கிட்ட அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாரு. அவங்களும் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அசோக் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மொபைலுடைய லொக்கேஷனை பார்த்து போய் அவனை பிடிக்க சொல்றாரு. மணியும் ரேகாவும் இப்போதான் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோன்னு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அசோக்கும் அவருடைய ஆளுங்களும் சேர்ந்து அவங்கள சுற்றி வளைச்சிடுவாங்க. அசோக் மணிக்கிட்ட குழந்தை எங்கேன்னு கேட்க, உண்மையாகவே குழந்தை என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரமேஷும் மணியும் சேர்ந்து குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போன பிறகு அவங்க பேசுகிறத வச்சு இவங்களும் நம்மளை கடத்த தான் பிளான் பண்ணுறாங்கன்னு அனு புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்தும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. அசோக் ரேகாவை காரில் ஏற்றிட்டு, இவளுக்காக தானே நீ எல்லாம் பண்ண, முதல்ல என் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு இவளை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். அசோக் ஓனர்கிட்ட கொடுத்த 50 லட்சத்தையும் திரும்ப வாங்கியிருப்பாரு. அதனால ஓனர் மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன கேம் ஆடுறியான்னு கத்த ஆரம்பிப்பார். மணி என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தை வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடுறதும், கொஞ்ச தூரம் போனதும் மயக்கம் போட்டு விழுகிறதும், 2 திருநங்கைங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறதும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த திருநங்கைகளை தேடி கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது குழந்தை மயக்கம் போட்டு விழுந்தது, நாங்கள் போய் தூக்குனது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையுடைய அம்மா வந்து குழந்தைய கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. மணி இந்த விஷயத்த அசோக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அசோக் அந்த சமயம் கமிஷனர் ஆஃபீஸ்ல தான் இருப்பாரு. கமிஷனர் அசோக் கிட்ட இருந்து காலை வாங்கி குழந்தைய தேட சொன்னா அதை மட்டும் தேடு, இல்லைன்னா மூட்டைப்பூச்சியை நசுக்கி போடுற மாதிரி நசுக்கி போட்டுருவேன்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் அசோக் கிட்ட ஸ்டார்டிங்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், ஏன்னா மீடியா இது ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெட்டர், எதுக்காக நீ இவ்வளோ யோசிக்கிறேன்னு கேட்பாரு. ஆனால் அசோக் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுவார். மணி அசோக் கிட்ட உங்கள் ஒய்ஃபை ஒரு முறை விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அசோக் அர்ச்சனாவுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் அவங்க கால் பிக் பண்ண மாட்டாங்க. காரை டிரைவ் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் அசோக்குக்கு ஃபோன் பண்ணி குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, 1 கோடி ரூபாய் தந்தா குழந்தைய விட்டுறேன்னு சொல்றாரு. அசோக் நம்பாம குழந்தைய முதல்ல காட்டுன்னு சொல்ல குழந்தையும் வீடியோ காலில் காட்டுவார். குழந்தை நல்ல மயக்கத்தில் இருக்கும். அந்த ஆள் அசோக் கிட்ட 1 கோடி ரூபாவை நான் சொல்ற இடத்துக்கு 2 வீலர்ல எடுத்துட்டு வந்துவே, இதை தாண்டி போலீஸ் கிட்ட போகலான்னு நினைச்சா உன் குழந்தைய உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு காலை கட் பண்றாரு. அர்ச்சனை கார் டிரைவ் பண்ணிட்டு அருணை தான் பார்க்க போயிருப்பாங்க. அவங்க அருண் கிட்ட என் குழந்தைய விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. அருண் குழந்தை என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு, ஒன்று நீ பணத்தை கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு போ, இல்லைன்னா உன் புருஷனை பிளாக்மெயில் பண்ணி நான் பணத்தை வாங்கிக்கிறேன், நீ இதுல தலையிடாதேன்னு சொல்றாரு. அர்ச்சனாவும் வேற வழி இல்லைங்கிறதுனால அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அசோக் அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி 1 கோடி ரூபாவை 2 வீலர்ல எடுத்துட்டு போய் நான் சொல்ற இடத்துல வெய்யன்னு சொல்றாரு. அர்ச்சனா பணத்தை எடுத்துட்டு கிளம்ப மணிக்கும் ரமேஷ்க்கும் அவங்க மேல சந்தேகம் இருக்கிறதுனால அவங்க 2 வீலர்ல அர்ச்சனாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அசோக் சொன்ன இடத்துல 2 வீலரை நிறுத்திட்டு அவங்க வந்து அசோக் கார்ல ஏறிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மர்ம நபர் வந்து அந்த 2 வீலரை எடுத்துட்டு கிளம்புறாரு. அர்ச்சனா அசோக் கிட்ட என்னங்க இன்னும் நம்ம குழந்தை வரலையேன்னு கேட்க, பணம் கொடுத்த பேக்ல ஜிபிஎஸ் வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி போலான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி ஒரு பழடைஞ்ச பெங்களா மாதிரியான இடத்துக்கு போகுது. அசோகையும் அர்ச்சனாவையும் ஃபாலோ பண்ணிட்டு மணியும் ரமேஷும் போயிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு. அசோக் அர்ச்சனாவை வெளியவே வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள போவாரு. அந்த சமயம் பார்த்து அர்ச்சனா அருணுக்கு பேக்ல ஜிபிஎஸ் இருக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதே சமயம் ரமேஷ் ஒரு ஆள் பணத்தோட ஆட்டோல ஏறி கிளம்புறத நோட்டீஸ் பண்ணி அந்த விஷயத்த மணி கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த போலீஸ் போட்டோ எடுப்பாரு. அந்த போட்டோவை கமிஷனருக்கு அனுப்பி கொடுக்க கமிஷனர் அந்த போட்டோவை அசோக் கிட்ட காட்டுறாரு. அசோக் ரமேஷை பார்த்ததுமே இவன் தான் அன்னைக்கு காரை இடிச்சு என்கிட்ட சண்டை போட்டதுன்னு சொல்றாரு. அசோக் அவரை பிளாக்மெயில் பண்ண நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். கொஞ்ச நேரத்துல அந்த மொபைல் ஆன் ஆகும். இவருக்கு ஒரு லொகேஷன் பெட்ரோல் பங்க்ல சண்டை போட்டால் அவங்க கிட்ட வரும். கூட இன்னொருத்தனும் இருப்பான். அந்த அவங்க கிட்ட வந்து பெட்ரோலுடைய பைசா எடுத்து வைக்க சொல்ல ரமேஷ் பைசாவை கொடுப்பாரு. அப்பதான் மணி அந்த ஆளை நோட்டீஸ் பண்றாரு. மணியுடைய வண்டியை திருடிட்டு போன
போன ஆள் தான் அது. உடனே மணி அவனை பிடிச்சு அடிச்சு பார்சல் எங்கன்னு கேட்க அவனும் வேற வழி இல்லாம பார்சலை கொடுத்துடுவான். சோ மணி அந்த பார்சலை எடுத்துட்டு ஓனர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகும்போது அனு அங்க இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அனுவை கடத்திட்டு போனால் பஸ் ஸ்டாப்ல அனுவை விட்டுட்டு அந்த லொகேஷனை அசோக்குக்கு ஷேர் பண்ணிட்டு கிளம்பி இருப்பான். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வர ஓனருடைய தம்பி அது அசோக்குடைய குழந்தைன்னு தெரிஞ்சதும் குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. மணி ஓனர் கிட்ட உனக்கு தான் உன் பொருள் கிடைச்சிருச்சுல, குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டுன்னு குழந்தையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அருணுக்கு போன் பண்ணி குழந்தை என் கையில தான் இருக்கு, நீ அசோக்குக்கு போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கிட்டு நம்ம குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், ஏன் ஷேரு எனக்கு கொடுத்துட்டுன்னு சொல்றாரு. அருண் அந்த வேலையை நீயே பண்ண வேண்டியது தானேன்னு கேட்க, நான் போன் பண்ணா ரேகாவை மட்டும்தான் விட்டு தருவான், எனக்கு பணம் தர மாட்டான், நீ போன் பண்ணா எனக்கு ரேகாவும் கிடைச்சிடுவா பணமும் கிடைச்சிடுவா, அதனால நீயே அந்த வேலையை பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ அருண் சொன்ன இடத்துக்கு அசோக் வராரு. உண்மையிலேயே அருண் அங்க வரவழைச்சதே அசோக் தான். திரும்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. குழந்தை கைக்கு வந்ததுமே மணி அசோக்குக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. அப்பந்தான் அசோக் மணியும் ரமேஷும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்திருப்பாரு. அசோக் மணி கிட்ட நீயும் குழந்தைய கடத்த பிளான் போட்டதானே, உண்மையை சொல்லுன்னு சொல்ல அப்பந்தான் மணி நடந்த அத்தனை உண்மையும் சொல்றாரு. அசோக் என் குழந்தைய கடத்த சொல்லி உங்ககிட்ட சொன்னவன் யாரு, எனக்கு அவனை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் பிளான் போட்டு அருணை அங்க வரவழைச்சது. இப்போ அசோக்குக்கும் அருணுக்கும் சண்டை நடக்க மணி அசோக்கை காப்பாத்துறதுக்காக அருணுடைய மண்டிலே அடிப்பாரு. அருண் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. அருண் அர்ச்சனா மட்டும் இல்லாம நிறைய பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்தி இருக்காரு. அதனால அருணை என்கவுண்டர் பண்ண மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரமேஷ்க்கு அந்த ஆட்டோவை பார்த்ததுல இருந்தே அவர் மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதனால அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ டிரைவரை பார்த்து விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட நேத்துவும் ஆட்டோல யார் சவாரி வந்ததுன்னு கேட்க, அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு கேட்கிறாரு. நீ சொல்லேனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும்னு சொல்ல யார் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. அந்த ஆள் வேற யாருமே இல்ல, அசோக்குடைய செக்ரட்டரி தான். வாய்ஸ் ஆப் மூலமா வாய்ஸை சேஞ்ச் பண்ணி மேல் மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க பிரதரும் அசோக்குடைய கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நிறைய கோல்மால் பண்ணதுனால வேலையை விட்டு தூக்கியிருப்பாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. மணி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அசோக் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அசோக் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல சார் வேண்டாம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இப்ப கமிஷனர் அசோக்கை பார்க்க வராரு. அவர் அசோக் கிட்ட அர்ச்சனாவுக்கும் அருணுக்கும் இருந்த தொடர்பை பத்தி சொல்றாரு. ஆனா அசோக் ரொம்ப கூலா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாரு. அருண் அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அசோக் பார்த்திருப்பாரு. அருணும் அர்ச்சனாவும் பேசுறதையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம்லாம் தனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு காட்டிட்டு அர்ச்சனாவை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் எதையுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.